ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம டெரஸ் கார்டனோட பிளாக் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். கார்டன் பார்த்து ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆச்சு. ஃபுல்லாக கார்டன் ஒரு அப்டேட் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறக்காக இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி கீரைங்க. இந்த கீரை பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க. இன்றைக்கி நம்ம அந்த கரிசலாங்கண்ணி கீரை தான் அறுவடை பண்ணியிருக்கோம் பாருங்கள். கொஞ்சம் தான் அறுவடை பண்ணது எடுத்தேன். இல்லை அறுவடை பண்ணும்போது பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கலை, மறந்துட்டேன். இப்போ பாருங்கள், நிறைய கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டே கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கணும். கரிசலாங்கண்ணி கீரையில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க. ரொம்ப நல்லது இந்த கீரை. இது நம்ம பருப்பில் வச்சு துவையல் மாதிரி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் வளர்த்து சாப்பிட்றது டேஸ்ட்டே தண்ணி தான் என்னதான் இருந்தாலும். பாருங்கள், இது இந்த மாதிரி எட்ஜஸை மட்டும் கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா மறுபடியும் தளிர் விட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 5 to 6 டைம்ஸ் நல்லா அறுவடை கொடுத்துட்டு தான் இருக்குங்க. இப்போவே ஒரு 5 டைம்ஸ்க்கு மேலே நாங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருப்போம். ஆனாலும் இன்னும் தளிர் விட்டுட்டே தான் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்துடணும். இந்த மாதிரி எடுத்தோம்னா மறுபடியும் தளிர் தளிர்க்க ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் அடுத்தது பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ரோஸ் செடிக்குள்ளே பாருங்கள் 2 தக்காளி செடி வந்திருக்கு. நம்ம சமையல் கழிவுகளில் போடுறதுனால எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி செடிகள் வந்துடும். இப்போ அந்த தக்காளி செடியை பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பாட்டில் மண் கலவையில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா தக்காளி செடி 2யுமே பறித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நடவு தான் நடந்துகிட்ருக்கு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா மாட்டு எருங்க. இதுதான் நல்ல ஒரு உரம்னு சொல்லணும். மாட்டுச்சாணம் பாருங்கள், நல்லா காஞ்ச மாட்டுச்சாணம் தான் நம்ம இது உரத்துக்காக ஆட் பண்ணுறோம். இப்போ இன்னொரு டொமேட்டோ செடி இருந்தில்லைங்க, அதை இன்னொரு பாட்டில் நட்டி வச்சாச்சு. அதுக்கு நம்ம மேலாப்பில் பார்த்திங்கன்னா மாட்டு எரு நம்ம இந்த மாதிரி போட்டுக்கணும். நம்ம மருந்தே இல்லாமல் இந்த முறையில் வைக்கும்போது காய்கறியும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், இதில் டொமேட்டோஸ் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நிறைய இருக்குது பாருங்கள், பிஞ்சு பிடிச்சிருக்கு. இதெல்லாம் நல்லா பழுத்து நமக்கு அறுவடைக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அடுத்தது இப்போ நம்ம வச்சு விட்டுடலாங்க, அந்த செடி நமக்கு பழம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா 7 days ரோஸ் செடிங்க. இந்த செடி நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். நல்ல பெருசாக இருந்துச்சு, நிறைய தளிர் விட்டு நிறைய பூக்களோடு நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விட்டு செடியோட சைஸே பார்த்திங்கன்னா ரொம்ப இத்தினூண்டாயிடுச்சு. இப்போ இவ்வளோ தான் செடி இருக்குது பாருங்கள். அதில் உள்ளே நம்ம என்ன போட்டிருக்கோன்னு பாருங்கள். வெங்காய சருகு, பூண்டு சருகு, இந்த மாதிரி சமையல் கழிவுகளை தான் ஃபுல்லாக நெப்பி வச்சுருக்கோம். இந்த மாதிரி போடும்போது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தளிர் விட்டு அழகாக தளைஞ்சு நிற்கிதுன்னு பாருங்கள். நல்லா ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி சமையல் கழிவுகளை ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அழகாக தளைஞ்சு நல்லா சீக்கிரமாக நிறைய தளிர்கள் ஃபுல்லாக பூ பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஃபுல்லாக பூ பிடிக்கும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த சமையல் கழிவுகளில் பார்த்திங்கன்னா ஒரு பாவக்காய் செடி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மாற்றி ஒரு தனி பாட்டில் வச்சோம் அப்படின்னா அது சூப்பரான ஒரு செடி ஆயிரும், நமக்கு நிறைய காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி எல்லாம் இது பண்ணி விட்டுருந்தோம். அதுக்கப்புறம் உரம் போட்டு நல்லா பக்குவப்படுத்தி வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா சூப்பராக தளிர் விட ஆரம்பிச்சிருச்சு. லீஃப் பாருங்கள் எவ்வளோ கொழுன்னு எவ்வளோ அழகாக செம்மையாக தளிர் விட்டுருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம ட்ரிம் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஃபெர்டிலைசர்ஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும். அப்படி நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக நல்லா தளிர் விட ஆரம்பிச்சிடும். எல்லா இடத்துலையுமே பாருங்கள் எவ்வளோ தளிர்கள் விட்டுருக்குன்னு. இப்போ இந்த நல்லா தளிர் விட்டு நல்லா கொஞ்சம் பெருசான உடனே நம்ம பறித்து செஞ்சோன்னு வைங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நீங்கள் அடுத்தது இருக்கிறது பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை. இதையும் நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். அந்த கரிசலாங்கண்ணி கீரை கூட பார்த்திங்கன்னா இதையும் நம்ம இன்றைக்கி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்ருக்கோம். கீரைகளை மட்டும்தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணியிருக்கிறது. என்னென்ன கீரை இருக்கோ அதெல்லாமே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தண்டு கீரை கொஞ்சம் கட் பண்ணி ஆல்ரெடி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் கரிசலாங்கண்ணி கீரை. இப்போ பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா அந்த காய் பாருங்கள் எவ்வளோ மணத்தக்காளி காய் பார்த்திங்கன்னா நிறைய காய் இருக்கும். இது நம்ம பறித்து புளிக்குழம்பு மாதிரி வச்சோம் வைங்களேன், செம்மையாக இருக்கும். கொஞ்சோண்டு காய்கள் நமக்கு கிடைச்சாலே போதுங்க, சூப்பராக புளிக்குழம்பு வைக்கலாம். மணத்தக்காளி புளிக்குழம்பு செம்மையாக இருக்கும், டேஸ்டியாகவும். அப்புறம் அந்த கீரையை பறித்து நம்ம பொரியல் இந்த மாதிரியும் செய்யலாம். பாருங்கள் எவ்வளோ காய்கள் இருக்குதுன்னு.
நிறைய காய், ஒரே செடி தாங்க. இந்த பக்கம் ஒரு செடி, அந்த பக்கம் ஒரு செடி, 2 செடி இருந்துச்சு. 2 செடி இருந்துச்சுங்க. அந்த 2 செடியிலே பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நமக்கு மணத்தக்காளி கிடச்சிச்சு. இதில் வந்து புளிக்குழம்பு செஞ்சோம்னா செமையாக இருக்கும், வத்தலும் போடலாம், செமையாக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து அந்த கீரையெல்லாம் அறுவடை பண்ணி வச்சுருக்கோம். கரிசலாங்கண்ணி அது கூட இதையும் கொண்டு போய் வச்சாச்சு. இன்றைக்கி அறுவடை அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்ம கீரைகள் மட்டும்தான் அறுவடை பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அப்புறம் அந்த தக்காளி செடி இதெல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடிங்க. கத்திரிக்காய் செடி நம்ம கார்டனில் பார்த்திங்கன்னா ஒரு 4 செடி இருக்குதுங்க. இது பாருங்கள், நல்லா விதைக்கி விட்டுருக்கோம், நல்லா பெருசாயிருச்சு. இந்த ஸ்டேஜ் வரும்போது கொஞ்ச நாள் அப்படியே நம்ம அப்படியே செடியிலே விட்டுட்டோம் அப்படின்னா அது நம்ம நல்லா விதைக்க ஆயிரும். இந்த ஸ்டேஜ் வரும்போது பறித்து நம்ம ஏதோ ஒரு இடத்துல வெயிலில் வந்து நல்லா காய வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா விதைக்கி நமக்கு ஆயிரும். நம்மளோட காய்கள்லேயே வந்து நமக்கு பிடிச்ச வெரைட்டியை வந்து இந்த மாதிரி எடுத்து நம்ம விதைக்கி விட்டோம் அப்படின்னாலே போதுங்க. நம்ம புதுசாக விதைகள் வந்து வாங்கணுங்கிறதே இல்லை, நம்மளோட காய்கறியிலேருந்தே நம்ம விதைக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா செடியிலையும் எவ்வளோ கத்திரிக்காய் இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாத்தையுமே ஒன்ஸ் பார்க்கலாம். குட்டி குட்டியாக இருக்குது. இதெல்லாம் எண்ணெய் தக்காளி குழம்பு வச்சோம்னா செம்மையாக இருக்கும் புளிக்குழம்புக்கு. மொத்தம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு செடி இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு செடி இருக்குது, ரைட் சைடில் இங்கே ஒரு செடி இருக்குது, இனி ஒரு செடி இருக்குங்க. மொத்தம் 4 கத்திரிக்காய் செடி தான். ஆனால் காய்கள் நிறைய எக்கச்சக்கமாக கிடச்சிட்ருக்கு. நிறைய வீடியோஸில் நீங்களும் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வரேன். டாடா, பை பாய்.